ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் 2012 மாடலு. வண்டி கம்ப்ளைண்ட் வந்து லேட் ஸ்டார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் வந்து இசிஎம் வந்து ஃபால்ட் வராது. இது வந்து மெக்கானிக் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிவிட்டு இது இசிஎம் தான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நம்மளும் வந்து ஃபர்தராக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இசிஎம் தான் ஃபால்ட்டுனோம். நம்மக்கிட்ட படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு பவர், கிரவுண்டு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வந்து செக் பண்ணோம். அந்த ரெஃபரன்ஸ் செக் பண்ணும் போது கரெக்டாக இருந்துச்சுன்னா போர்டில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுனா கூட என்ன பண்ணுங்கள், ப்ராசஸர் வந்து ரீரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். நம்மக்கிட்ட படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ப்ராப்ளத்துக்கு வந்து டீல் பண்ணுறோன்னா, நம்ம இங்கே வந்து ஸ்கேன் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சென்சார் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பி சர்க்யூட் ஓப்பன்னு சொல்லிட்டு வருது, P0651. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோடு. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி உள்ளே வந்து என்கிரேவிங்காக இருக்கும். இது வந்து தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அந்த சென்சார் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பி சர்க்யூட் ஓப்பன்னு இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பைபாஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதுக்கேற்றப்பல இப்போ அது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து செக் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து 2 லைன் கொடுத்து பைபாஸ் பண்ணிடுறேன். பைபாஸ் பண்ணிவிட்டு இங்கே இதை வந்து என்ன பண்ணுறேன்னா கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஃபால்ட் வந்து வருதான்னு சொல்லிட்டு பார்த்தா கிடையாது. நீங்களே பார்த்தீங்கன்னா வெறுமனே 4 ஃபால்ட்டு தான். உங்களுக்கு வந்து தெரியும் அந்த P05 வந்து கிடையாது இங்கே போர்ட்லேயே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு கூட எதுவும் கிடையாது. இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா, அப்படி எடுத்துகிட்டு திரும்ப அதை நான் வந்து ரீட் பண்ணேன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்ன்ற ஃபால்ட் வந்து வந்துடுச்சு திருப்பி. அந்த போர்டில் நம்ம வந்து ஃபீட்பேக் வரும்னு சொல்லி சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி இருக்க ஐசி இதிலிருந்து அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 வோல்ட் ரெஃபரன்ஸு. இந்த 5 வோல்ட் ரெஃபரன்ஸு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடர் சர்க்யூட் ஒன்று வரும். இல்லை, இந்த டிவைடர் சர்க்யூட்லேருந்து வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகிட்டு இங்கே வந்து போவோம். இந்த ஐசி வந்து என்ன பண்ணுன்னா எஸ்பிஐ ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சீரியல் பெரிஃபெரல் இன்டர்ஃபேஸ். இந்த ப்ரோட்டோகால் மூலியமாக எம்சியூவோட கம்யூனிகேட் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம் லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த காம் லைனோட கம்யூனிகேட் ஆகும்போது இந்த 5 வோல்ட் ஃபீட்பேக் ரிட்டர்ன் ஆகாமல் 0 வோல்ட்டாக இருந்ததுன்னா அந்த ஒரு கோடு ஒன்று வந்து வந்துடும். அந்த கோட் நம்பர் என்னென்னா P0651. இந்த கோடு வந்து ரிட்டர்ன் வந்துடும். இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த 5 வோல்ட் ரெஃபரன்ஸ் வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோடை கிளியர் பண்ணும் போது அந்த கோடு போயிடுச்சுன்னா நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இந்த எஸ்பிஐ ப்ரோட்டோகால் கம்யூனிகேஷன் லைனு ஓகே, எம்சியூவு ஓகே. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இவரை மட்டும்தான். இந்த பவர் ஐசியை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து ஃபால்ட் வந்து என்ன ஆகும்னா ஓகே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து டெஸ்டிங் பண்ணால் நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து இதை வந்து நான் காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த ஐசியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. ஸோ அதை இதிலிருந்து ஓல்டு ஐசி தான், இதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ளக்ஸ் இருக்கிறதுலாம் தெரியும், நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து APP1க்கான 5 வோல்ட் வந்து இப்போ வந்து வந்துடுச்சு. ஸோ இதுலேயும் வந்து ஃபால்ட்டு கோடு வந்து நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஃபால்ட்டு கோடு வந்து ரீட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பாருங்கள் 3 ஃபால்ட்டு கோடு இருக்குது. பட் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, இது வந்து பை டிஃபால்ட் மெமரியில் ஸ்டோர் ஆன கோடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து கிளியர் பண்ணுறோம். ஃபால்ட் கோடு வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளே வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதில் ஃபால்ட்டு. இப்போ வந்து வண்டியை வந்து இப்போ நம்ம வந்து செல்ஃபு கொடுத்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஏன்னா ஒரு வாட்டியுமே பவர் ஐசி வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணணும் போர்டை. ஸ்ட்ரெஸ்னால் எல்லா லோடுமே கொடுக்கணும், எல்லா லோடுமே கொடுத்து எல்லாமே வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதாவது ஏசி இது கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, ஒரு வீல் ஸ்பீடு சென்சார் டேட்டா கொடுத்து இங்கே பாருங்கள் மீட்டரை வந்து மேலே வந்து ட்ரிகர் ஆன் பண்ணி ஓட வைக்கணும். ஸ்பீடோ மீட்டர் வந்து சிக்னல்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, வண்டி வந்து எதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முள் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த இதாவது மில் லேம்ப் வந்து எரியத்துக்கு காரணம், அதாவது அந்த malfunction இண்டிகேட்டர் எரியத்துக்கு காரணம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, பிரேக் லைட் சுவிட்ச் சர்க்யூட்டு, டாட்டர் பொசிஷன் சென்சார், அது ஆக்சிலேட்டர் பெடலுக்கானது தான், க்ளோ ப்ளக் சர்க்யூட்டு, லாஸ்ட்டுக்கு வந்து BCM. இதில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனலாக இதான் கன்க்ளூஷனு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுதுன்னா ரிப்பேர் பண்ணுறது ஈஸி. பேசிக்ஸ் தெரியாமல் போர்டில் கை வைக்க வேண்டாம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் வரேன்.